பிரிட்டன் கிட்ட இருந்து திரும்ப ஒரு வார்னிங் வந்திருக்கு. அதாவது உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய யூகேவோட சிட்டிசன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் எல்லை இருக்குல்லப்பா, ஆப்கானிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் எல்லை ஒரு 5 கிலோமீட்டர் அந்த ரேடியஸ்ல யாரும் இருக்காதீங்க, கொஞ்சம் எல்லாம் பின்வாங்கி போயிருங்க அப்படிங்கிறது போல ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காங்க. சமீப காலமா இந்த பிரிட்டன் தரப்புல இருந்து சில நாடுகளுக்கு இது போல வார்னிங் வந்துகிட்டு இருக்கு. ஆனா உன்னிப்பா கவனிக்கணும். பிரிட்டன் இது போல அவங்க சிட்டிசனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்கன்னா அங்க என்னமோ நடக்க போகுது அப்படிங்கிறது போல. என்னப்பா திடீர்னு உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் என்ன ஆச்சு அப்படிங்கிறது போல கேட்டீங்க அப்படின்னா, உஸ்பெகிஸ்தான்ல சமீப காலமா பிரிட்டனோட பிரைவேட் மிலிட்டரி கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, கான்ட்ராக்டர்ஸ், அவங்க எப்படிங்க இந்த ரஷ்யால வேக்னார் படை இருக்கு, அதே போல பிரிட்டன்லயே வந்து பாத்தீங்கன்னா சில கம்பெனிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஏஜிஸ், ரூபைகான், இன்டர்நேஷனல் இன்டெலிஜென்ஸ் லிமிடெட், சான்லைன் இன்டர்நேஷனல் அப்படின்னு பல அமைப்புகள் இருக்கு. இதுல ரொம்ப பெரிய பிரதானமான பிரைவேட் மிலிட்டரி கான்ட்ராக்டர் பிரிட்டன்ல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா G4S அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎம்சி. ஸோ இது போல பல அமைப்புகள் இருக்கு. இதுல குறிப்பா எந்த அமைப்பு வந்து இந்த உஸ்பெகிஸ்தான்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா ஏதோ நாங்க நடக்க போகுது, அதாவது உஸ்பெகிஸ்தான்ல யூகேவோட ஏதோ ஒரு பிரைவேட் மிலிட்டரி வேலையை காட்ட போறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம அதிகமான நபர்களை ட்ரைனிங்காக எடுத்துட்டு இருக்கிறாங்களாமா. எதுக்காகங்க சந்தேகமா இருக்கு. சரி, ஓகே, இந்த சைட்ல ஏதாவது நடக்க போதா, மோதல்கள் வரப்போகுதா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். இது போல வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. இதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறது உன்னிப்பா கவனிக்கலாம். அடுத்தது ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டோம்னா சாதுல எலெக்ஷன் நடந்துருச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்னா அங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது ரஷ்யாவாச்சு, ரஷ்யாவோட ப்ரொடெக்ஷனுக்கு கீழே சாது வந்துருச்சு. சோ அவங்களுக்கு பிடிச்சபடி இருக்கக்கூடிய ஒரு நபர் சாதுல ஆட்சி அமைப்பார் அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. இதுக்கப்புறம் மாலி, நிஜர், புர்கினோ ஃபாசோ, அதுக்கப்புறம் சாத், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. இதனால சூடான்ல இப்ப சிவில் வார் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறந்தே போயிருப்போம். ஏன்னா அங்க அது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. சில இடங்கள்ல RSF முன்னேற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்துல லேட்டஸ்டா நான் பார்த்தது ஒரு 2-3 வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அஃபென்ஸ் எடுக்கும் போது அதை பெருமளவுல வந்து ஆர்மி தரப்புல தடுத்துட்டாங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டு வந்துச்சு. பட் ஆனா அங்க எப்பவும் போல சண்டை நடந்துகிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் சமீபத்துல கூட மக்கள் மேல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க ராணுவம் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருந்தது. RSF தரப்புல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த நிவாரணத்துக்காக கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல, இந்த யூஎன் தரப்புல இருந்து UNRW இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து உணவுல கூட கொண்டு போய் கொடுக்க விட மாட்டேறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஜினோசைட் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ அங்கேயும் மிக கொடூரமான தாக்குதல் எந்த அளவுக்கு இஸ்ரேல் காசா நடக்குதோ அதை விட அதிகமா எந்த குறையும் இல்லாம சூடான்லயும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்ல. இப்படி இருக்கும்போது சாதுலயும் வந்து ரஷ்யாவுக்கு ஃபேவரான ஒரு நபர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா எந்த தங்கு தடையும் இல்லாம சூடானோட RSF கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள் எந்த பிரச்சனையுமே இல்லாம போக வர இருக்கும். ஸோ சஹேல் ரீஜன் முழுவதுமே செக்யூர் ஆன மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாம இன்னும் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதனால இப்போ இந்த சூடான்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைனால UAEக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் நடுவுல சமீப காலமா அதிகமான கருத்து மோதல்கள் நடந்துட்டு இருக்கு. UAEயோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்பு இருந்தெல்லாம் வஸ்ட் டேங்க ரிலேஷன்லயே அப்படிங்கிறது போலலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. எதுக்காகனா இவங்க இந்த ரேபிட் சப்போர்ட் ஃபோர்ஸ் இருக்காங்களா RSF, அவங்களுக்கு வந்து பேராமிலிட்டரின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான உதவிகள் பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை UAE தரப்புல வைக்கிறாங்க. ஆனா UK நீங்க என்ன பண்றீங்க, சமீபத்தில் எய்ட்லாம் கொடுத்தீங்க ஆர்மிக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க 2 பேரும் வேற வேற நபர்களை சப்போர்ட் பண்றதுனால இந்த 2 நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து மோதல்கள் அதிகமா இருக்கும். உங்களோட சப்போர்ட்டை நிறுத்திக்குங்க UAE அப்படிங்கிறது போல நேரடியாகவும் ப்ரெஷர்லாம் கொடுத்து பார்த்தாங்க. பட் அதெல்லாம் UAE கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இதுல இருந்து மிடில் ஈஸ்ட்ல சில நாடுகள் சைடு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு ஃபேவரா அப்படிங்கிறதையும் தெரிய வருது. இந்த ஷகேல் டு மிடில் ஈஸ்ட் அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா ஈரானுக்கு மேல ரஷ்யா. ஸோ அப்படியே ஒரு கர்வேச்சர் மாதிரி அந்த ஃபீல்டே வந்து ரஷ்யா கிட்ட போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துல, ரஷ்யாவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துல. இதனால ஆப்பிரிக்கால என்னென்ன மாற்றங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே நம்ம யூரோப் பக்கத்துல போயிடலாம். யூரோப்ல 5 நாள் விசிட்டா ஜி ஜின்பிங் அவர்கள் வந்திருந்தாரு இல்லையா, பிரான்ஸுக்கு வந்திருந்தாரு. அப்படியே செர்பியாக்கும் ஹங்கேரிக்கும் போறாரு. அங்க சிவப்பு கம்பளம் போடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இது ஹைலைட்டான ஒரு விஷயம். ஏன்னா இதே சைனாக்கு அமெரிக்காவோட ஆன்டனி பிளிங்கன் அவர்கள் வந்ததுக்கு மதிக்கவே இல்லை, சீண்ட கூட இல்லை, ஒரு ஆள் கூட போய் பார்க்கல அப்படிங்கிறதோட சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனா இங்க சிவப்பு கம்பளம் போட்டு வர வைக்கிறாங்களப்பா ஜின்பிங் அவர்களை. வரவேற்பு பயங்கரமா இருக்குது யூரோப்ல அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதே ஒரு கிரிட்டிசிசமா தான் இருக்கு. அப்போ சீனாக்கு ஆதரவா
யூரோப்பியன் நாடுகள் முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? வர்த்தகத்துக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹங்கேரி, செர்பியா இங்கேயும் போறாங்க இல்லையா, அவங்களும் சிவப்பு கம்பளம் இருக்கிறாங்களாமா. அதுல முக்கியமான ஹைலைட் என்ன, செர்பியாவும் ஹங்கேரியும் இப்போ அட்டோகிராட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள் தான், அதுவும் ஹங்கேரி நாட்டோலையும் இருக்கு. பட் இருந்தாலும் இவங்களும் அட்டோகிராட்ஸ் ஆயிட்டாங்க. என்ன பண்றது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வேலைகள் செய்யலைன்னா உடனே அட்டோகிராட்ஸ், டிக்டேட்டர் அது இதுன்னு சொல்லிட வேண்டியதான். சரி, ஓகே. பட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி அட்டோகிராட்ஸ் லீடர்லாம் ஜி ஜின்பிங் அவர்களை வர வைக்கல, ரொம்ப ஆர்வமா இருக்காங்களாமா. அது மட்டும் இல்லாம இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பத்திலாம் பேசுவாங்க. பல எக்கனாமிக் விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அது கூடவே ரஷ்யா உக்ரைனையும் பேசுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்புறம் அப்படியே ஃபின்லாண்டு கிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா, ஃபின்லாண்டு பாவம் சிவனேன்னு இருந்தாங்க. தேவையில்லாம நாட்டோல சேர்ந்ததுக்கு அப்புறமா ரஷ்யாவோட இருக்கக்கூடிய தொடர்புல அடிக்கடி அவங்களே டோரை சாத்தி வச்சுக்கிறாங்க ரஷ்யாவோட. அதனால கூட அவங்களுக்கு பொருளாதார இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எக்கனாமிலாம் கொஞ்சம் மந்தமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க யூரோப்பியன் யூனியன்ல. இப்ப வந்து பின்லாண்டோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. என்ன அப்படின்னா, அது இப்போதைக்கு போலாண்ட்ல இந்த டிஎன்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெடிமருந்துகள் தயாரிக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி இருக்கு. ஆனா இப்போதைக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி அதுல இருந்து ப்ரொடக்ஷன் வருதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, கம்மியா தான் இருக்குது. அதனால அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுனால நம்ம அர்ஜென்ட் பேசிஸ்ல வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியை உருவாக்கணும், ரொம்ப தேவைங்க, ரொம்ப அர்ஜென்ட்டுங்க அப்படிங்கிறது போல இவர் தரப்பு இருந்து கோரிக்கை இருக்கு. ஆல்ரெடி பொருளாதாரம் அந்த நிலைமையில இருக்கு. சரி, ஓகே. போருக்காக தயாராகிறீங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இல்லைன்னா அவங்க டிஃபென்ஸுக்காக தயாராகிறாங்க அப்படிங்கிற பதிலும் அது கூடயே இருக்கு. எதுனாலும் ஓகே தான், நாட்டோல சேர்ந்துட்டாங்க, இதுக்கு மேல பாதுகாத்துக்கணும் இல்லையா, ஸோ அதனால அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்துல இதுக்கு மேல பார்த்து செட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பின்லாண்டுக்கு கொஞ்சம் கெட்ட காலம் தான், இதை அவங்க எப்படி நல்ல காலமா மாத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அப்புறம் பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து ஒரு கடுமையான கோபத்தோட ஒரு மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அதுக்கு எதுக்குப்பா மறுப்பு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸோட டெபுட்டியான ஸ்டீஃபன் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருந்தார் 1500 ட்ரூப்ஸை வந்து பிரான்ஸ் அமைச்சு வச்சுக்கிறாங்க உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிறது போல. இவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தோடனே எல்லா நாடுகளும் இல்லைங்க நாங்களும் ட்ரூப்ஸ் அனுப்பல, போலாண்டு சொல்லிக்கிறாங்க. இட்டாலி இருந்துட்டு இல்லைங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது போல இட்டாலி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அமெரிக்கா இருந்துட்டு இந்த டெமோக்ராட் லீடர் நாங்கள் ஆளுங்களை அனுப்புவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதோட விட்டு இருந்தா பரவாயில்ல, பிரான்ஸ் அனுப்பிச்சிட்டாங்க 1500 பேர்த்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்காக பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அட கம்முன்னு இருங்கப்பா, யாருக்கு அனுப்பலீங்க, எங்கேயும் அனுப்பல, எல்லாம் எங்க நாட்டுக்குள்ளதான் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அதனால எல்லாரும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படிங்கிறது போல பிரான்ஸ் தரப்புல இருந்து ஒரு கடுமையான கோபம் கலந்த ஒரு மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. ஏன்னா இருந்துதான் ஆகணும், ஓப்பனா சொல்லிட்டாங்க அப்படின்னா பிரான்ஸ் வாங்க வந்து வழக்கம் கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறதோட கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது, அந்த ஒரு காரணத்தினால இவங்க தரப்பு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா டைரக்ட் கான்ஃபிளிக்ட் ஆயிரும்ல ரஷ்யா வர்சஸ் பிரான்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான சூழல் இன்னும் வரல, ரஷ்யாவோட ஏத்து நேருக்கு நேராக சண்டை பிடிக்கிறதுக்கான சூழல் இன்னும் வரல, வரதுக்காக வெயிட்டிங். கொஞ்சம் இழப்புகள் இன்னும் ரஷ்யா சந்திக்கிட்டோம், அதுக்கப்புறம் வரலாம் அப்படிங்கிறது போல எண்ணம் இருக்குமோ என்னமோ தெரியல. பட் ஆனால் இப்போதைக்கு அனுப்புறதுக்கான ஐடியா இல்லை அப்படிங்கிறது போல பிரான்ஸ் தரப்புல இருக்கிறாங்க. அதான் ரூல்ஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் மீட் ஆகும்போது அனுப்புவாங்களா இருக்கும். ஆனா இப்ப அனுப்பல அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் இயூவோட ஹை ரெப்ரசன்டேட்டிவான ஜோசப் போரல் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த முடிவை நான் வரவேற்கிறேங்க, இதை சீக்கிரம் செய்யுங்க, அமல்படுத்துங்க. நம்ம நாட்டுல எவ்வளவு கம்பெனிஸ் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து உக்ரைன்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். உக்ரைன்ல இன்வெஸ்ட் பண்ணி அங்க நிறைய கம்பெனி ஆரம்பிச்சு அங்கிருந்து ஆயுதம் தயாரிச்சு அங்கிருந்து நம்ம வாங்கலாம். உக்ரைன் கிட்ட இருந்து நம்ம ஆயுதம் வாங்கிக்கலாங்க, உதவி பண்ணலாம். உக்ரைனுக்கு வேணுங்கிற ஆயுதங்களை உக்ரைனே செய்ய ஆரம்பிக்கணும். டென்மார்க்கை பாருங்க, ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை டைரக்டா உக்ரைன்ல செஞ்சு அங்கிருந்து ஆயுதங்களை தயாரிக்க வச்சு வாங்குறாங்க. செய்யலாங்க இதுக்கு மேல உக்ரைன்ல அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியனோட ஹை ரெப்ரசன்டேட்டிவ் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். உக்ரைன்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அதிகமான ஆயுதங்கள் தயாரிச்சு அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா மேற்குலக நாடுகள் கிட்ட சும்மா போய் கேட்டு இருக்க வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லாம மேற்குலக நாடுகள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் உக்ரைன்ல பண்ணிக்கிறாங்க. இதனால உக்ரைனோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி அதிகமான வேலைகளை செஞ்சு அந்த கடன் அடைக்கிறதுக்காக ஆயுதங்களா கொடுப்பாங்க இல்லையா யூரோப்புக்கு. ஸோ அதுக்கு வந்து தேவைப்படும் தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஸோ இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் தான். ஆனா ரஷ்யா வந்து கண்ணில் அது படாம இருக்கணும். ஏன்னா லிவிவ் லுட்டஸ்க்ல அதுவும் 15 கிலோமீட்டர் தொலைவு போலாண்டுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயம் அவ்வளவுதான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டை
ரஷ்யா அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் வச்சுக்கணும் ஃபேக்ட்ரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம். பட் கொஞ்சம் பார்த்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஃபேக்ட்ரி வச்சிருவாங்க. வேலைக்கு ஆள் வேணும் இல்லையா, உக்ரைனை வச்சு வேலை வாங்கி எல்லாம் செஞ்சு ஃப்ரீயாக காசு கொடுக்காம அதுக்கு மேலே எடுத்துக்கலாம் இல்லையா, இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஆர்டர் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம்னா இதுக்கு மேலே ஆயுதங்கள் வந்துகிட்டு இருக்கோம். உக்ரைனுக்கும் பெனிஃபிட், யூரோப்புக்கும் பெனிஃபிட் தான். எங்களை ஆள விட்றா சாமி அப்படின்னு போயிடலாம் இல்லையா யூரோப்பும் அப்படிங்கிறது போல இருக்கு. சில நபர்களோட கருத்து அப்படியா இருக்கு, அப்படிலாம் இருக்காது. தான் யூகே வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா உக்ரைனோட, அதனால அப்பெல்லாம் கைவிட்டுற மாட்டாங்க. உக்ரைன் வேற இப்போ அதிநவீனமான சர்ஃபேஸ் வெசல்லாம் அதிநவீனம் பண்ணிக்கிறாங்க வெர்சன் 5. அதுவும் ஏர் டு ஏர் மிசைல்லாம் வந்து மாத்தி வச்சுக்கிறாங்க சர்ஃபேஸ் வெசல்ல. அது ஷார்ட் ரேஞ்சுன்றதுனால பரவாயில்ல, லாங் ரேஞ்சா இருந்ததுன்னா டே அப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ பார்ப்போம். ஏன்னா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருதரப்பையும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஒரு இடத்துல ஸ்டேல்மேட்டுக்கு வரும் இல்லையா, அந்த டைம்ல தான் தெரியும் ரியலான வின்னர்ஸ் யாரு அப்படிங்கிறது போல. ஸோ இது போல இன்னோவேஷன் இருதரப்புல இருக்கு. ரஷ்யாவும் அதிகமான இன்னோவேஷன் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட மிசைல்ஸ் எல்லாத்தையும் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்றது, வார் ஹெட்டை கம்மி பண்றது, பல செய்திகள் பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இக்கட்டான சூழ்நிலைகள்ல எப்படி வேலை செய்யறாங்க அப்படிங்கறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இது நம்மளும் இன்புட்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கறத மாற்றுக்கிறது இல்ல. என்னதான் டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆனாலும் உக்ரைன் கிட்ட வீரர்கள் வேணும், அதுல கொஞ்சம் லேக் ஆகுறாங்க. அதுக்கு காம்பன்சேட் பண்ணதான் நேட்டோ ட்ரூப்ஸ் வருதுன்றாங்க. பாப்போம் என்ன நடக்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்த்தாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில யார் ஜெயிக்க போறாங்கன்னு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.